அருகே மது போதையில் விபத்து ஏற்படுத்திய வாலிபர்கள் தர்மடி கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் பொதுமக்கள். குட் மார்னிங். பாருங்கள், பாண்டிச்சேரியில் தினம் ஆக்சிடெண்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு தெரியல. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்கள எதுக்குன்னு பிடிக்க மாட்டீங்க. அதே இல்லாமல் உங்களுக்கு வெளிமாநிலத்திலேருந்து வர வண்டியை அவங்கள உடனே செக் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் காசு வாங்கிட்டு விட்டுறீங்க. போலீஸ் செய்கிற அராஜகம் ரொம்ப மோசமாக இருக்குது. காசு கொடுத்தா போதுன்னு விட்டுறீங்க. அதனால தான் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வருது. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது தப்புன்னு அதுக்கு ஃபைன் பண்ணணும்ல. நீங்கள் ஏன் இப்போ வெளியிலேருந்து வர வண்டியை முதல்ல எடுத்தோன்னே அவங்களுக்கு இதை டெஸ்ட் பண்ண மாட்டீங்க, ஆல்கஹால் குடிச்சிருக்காங்களா குடிச்சில்லையான்னு சொல்லிவிட்டு. அதை டெஸ்ட் பண்ணாலே போதுமாச்சா? வர வண்டி எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வெளியிலேருந்து வர வண்டியில் தான் இந்த மாதிரி நடக்குது. இதனால் எத்தனை உயிர் போகுது, எவ்வளோ பிரச்சனைகள் வருது. இதை செஞ்சாலே போதும். இப்போ அடுத்த நியூஸ்க்கு வருவோம். இப்போ இங்கே முடிஞ்சு போச்சு. இப்போ மெட்ராஸ் நியூஸ்க்கு போவோம். இப்போ பாருங்கள், மெட்ராஸில் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 17 வயது சிறுமி சென்னைக்கு அவங்க அம்மா தனியாக அனுப்புகிறாங்க அந்த பொண்ணை. ஏன்னா இப்போ விஜய் வந்துட்டார், சரி இதுக்கு மேலே ஒன்றுமே பிரச்சனையே இருக்காது, அவர் பார்த்துக்குவார் எல்லாரும் நினச்சாங்களா என்னன்னு தெரியல. அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு அந்த பொண்ணு என்னன்னாக்கா பாரில் போய் குடிச்சிட்டு கிளப்பில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தால் என் நைட்டில் இந்த மாதிரி நடக்குமா நடக்காதா? பிள்ளைங்களை வளர்க்கணுமா? எப்படி வளர்க்குறீங்க? சாப்பிட்டியா? என்ன நடந்துச்சு எக்ஸாக்டா? என்னப்பா தப்பாவே பார்த்தா அந்த பொண்ணு ஐடி வைக்கிறது. கொஞ்சம் தெளிவாக பேசு. என்ன நடந்துச்சு? தண்ணி வேணுமா? ரொம்ப என்ட்ரி ஆகணும். 9 மணி என்ட்ரி ஆயிருப்போம். 4 பேர் உள்ள போனப்போ டான்ஸ் ஆடும் போது இந்த பொண்ணு லைட்டாக குடிச்சிருந்தா மதுன்ற பொண்ணு. யாரு? ஜானு குடிச்சிருந்தா. நீங்கள் குடிச்சிருந்தீங்களா? உங்கள் வயசு என்ன? 21. பொண்ணுங்களுக்கு வயசு என்ன? 19. 2 பேருக்கும் 19. 17 வயசுங்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு 19, ஒரு பொண்ணு 15. சரி. இல்லை இன்னொரு பையன் எத்தனை வயசு? கரெக்டாக 19 ஆகும். நீங்கள் அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு போனீங்களா? அந்த பொண்ணுங்க உங்களை கூப்பிட்டு போச்சா? பொண்ணுங்க தான் உங்களை கூப்பிட்டு போச்சுங்களா? எதுக்கு? சரி, ஆனால் பேரா உள்ள போனீங்களா? பேரா உள்ள போனால் என்ட்ரி ஃப்ரீயா? சரி, என்ன நடந்துச்சு உள்ள? ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க. யாரு? 2 பொண்ணுங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணாங்களா? உட்காந்துட்டாங்க. அந்த அட்மிட் இருக்காங்கல்ல, அவங்க உட்காந்துட்டாங்க. வருமா இவங்க ஜானூர்ல இருந்தாங்கல்ல, அவங்க ரொம்ப சுற்றி டான்ஸ் ஆடிட்டு பண்ணிட்டாங்க. இப்போ 10 பேர் வந்துருக்காங்க காருக்காரங்க. அவங்க இடுப்பு எதாவது கிள்ளிக்கிறாங்க போல. டான்ஸ் ஆகி இடுப்பு கிள்ளி வாழறதுக்கு போயிடுறாங்க போல. என்ன சொன்னாங்க, நான் போய் பேசினேன். டான்ஸ் ஆடும் போது க்ரௌட்ல சொன்னேன், இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது கொஞ்சம் மூவ் பண்ணி ஆடுங்க, லேடிஸ் ஆடுறாங்க ஃப்ரீ ஆடணும் அப்படின்றதுக்கு நீ யாரை சொல்லிட்டு பிடிச்சி மிக்சி ஒன்று வச்சாங்க. போய் பவுன்சர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு, நீ வெளியே பார்த்து நிறைய பேர் இது பண்ண மூவ் பண்ணாது அப்படின்ட்டு.